இணையத்தில் பக்தி மோடு, அதாவது இப்போ நம்ம வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிலாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம சர்க்கிளில் இருக்க ஒரு சில பேர்லாம் வந்து ஸ்டேட்டஸ் போடுவாங்க. எப்படின்னா இப்போ நம்ம கடவுள்களுக்கு இப்போ வியாழக்கிழமை வந்து சாய்பாபா, செவ்வாய்க்கிழமை வந்து சில அம்மன்களுக்கு, இந்த மாதிரி வந்து ஸ்டேட்டஸ் போடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச அந்த தெய்வங்களுடைய படத்தை போட்டுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா வணங்குற மாதிரி அந்த ஒரு கும்பிடுற மாதிரி ஒரு கூடிய ஒரு சில அந்த ஸ்மைலி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என் அண்ணன் ஒருத்தர் இருக்கான், கிட்டத்தட்ட ஒரு 40 போட்டு வச்சுருவான், அப்படியே அடிக்க வச்சுருப்பான். ஏன்னா அவன் ரொம்ப தீவிர பக்தியான ஆள். ஸோ ஒரு நாள் அவன்கிட்ட போய் கேட்குறேன், என்ன எப்படிண்ணே இது என்ன காரணத்தினால இப்படி அதுவும் எப்படின்னா கால் அதிகாலையே போட்டுருவான், 5:05 போட்டுருவான். நீங்கள் காலையில் எழுந்து மொபைல் நோண்டக்கூடிய ஆளாக இருந்தால் அவன் ஸ்டேட்டஸ் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கண்ணில் படும், நல்ல பக்திமயமான போட்டுருவான். பார்க்கறதுக்கு அது ஒரு வகையில் நல்லா தான் இருக்கும். அவன்கிட்ட கேட்டேன், என்ன காரணம் இப்படி சாமியெலாம் வந்து போடுறேன் அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா ரொம்ப பக்தி, எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதனால தான் போடுறேன் அப்படின்னா. சரி ஓகே, இப்போ அன்னைக்கு நாள் அந்த கடவுள் போட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு கோயிலுக்கு எதுவும் போய் சாமிலாம் கும்பிடியா, பிரார்த்தனை பண்ணியா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, இந்த ஸ்டேட்டஸ் போட்டேன்ல இதுதான் என்னுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொன்னான். எனக்கு இது எப்படா, ஏன்னா இது நம்ம என்ன காலங்காலமாக நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது. இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனு இதெல்லாம் வந்து ஒரு 10-12 வருஷமாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே. இது எப்படா அது வந்து பக்தியில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். பட் இருந்தாலும் அதுக்கு அதை தாண்டி நிறைய நெருங்கிய உறவினர்கள்லாம் இருக்காங்க. பட் அவங்ககிட்டலாம் கேட்டால் அது வந்து ஏதாவது சண்டைக்கு வர வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு என்னைய வந்து சாமிகளுக்கெல்லாம் வந்து எதிரானதை நினச்சிடாதீங்க. நான் ரொம்ப பக்தியான ஆள், அதனால தான் உங்களுக்கு நிரூபிக்க அந்த பட்டையெல்லாம் போட்டு வந்திருக்கேன். ஸோ நண்பர்களே, நம்ம சரி ஒன்றுக்கு ஒன்றா பழகிட்டோம். சரி இந்த இப்படி போடுறதுனால எப்படி வந்து ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கிது, அது என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நம்ம டெய்லியும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கான ஒரு நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றபடி எந்த ஒரு வன்ம குன்மெல்லாம் எதுவும் கிடையாது நண்பர்களே, தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னை மாதிரி எல்லோரும் தெரிஞ்சுப்போம், சந்திப்போம்.